ஹல்லேலூயா. டேலியா நாக்ஸ்ங்கிறவங்க நீங்க கேள்விப்பட்டீங்க, எத்தனை பேர் தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது. ஆனா நான் சொல்லியிருக்கிறேன், அநேக நம்ம பிள்ளைங்க இந்த ஜூம்ல இருக்கிறவங்க, இங்க ஆராதனைக்கு வரவங்க எல்லாம் they have known them, they have understood, they have யூடியூப்ல எல்லாம் பார்த்து இருக்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. நான் இதை பல வருஷங்களுக்கு முன்பாக நான் லைவா பார்த்த காரியம் இது. நாம் ஏதோ அவங்க செகண்ட் ஹேண்டா பார்த்தது கிடையாது. நைட் ஒரு ஐ திங்க் 12 மணிக்கு மேலதான் அமெரிக்கால ஒரு லைவ் ப்ரோக்ராம் காட் டிவில வரும்போது அங்க ஒரு எழுப்புதல் கூட்டம் நடந்து கொண்டு இருந்தது. அதை நான் பார்த்தேன். என் கண் கூட இந்த அற்புதம் நடந்ததை நான் பார்த்தேன். ஹல்லேலூயா. லைவ்ல நான் பார்த்த காரியங்கள் இது. அதுல பாத்தீங்கன்னா அவங்க யாருன்னு அப்ப எனக்கு தெரியாது. ஆனா ஒரு காரியம் மாத்திரம் தெரியும். அவங்க ஒரு பிஷப்போடைய மனைவி. ஆமென். ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் பிஷப்போடைய மனைவி. அவங்க அந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க. இந்த எழுப்புதல் கூட்டத்துக்கு. அவங்க பேர் டேலியா நாக்ஸ். ஸோ அது நான் நினைக்கிறேன் 2010 நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி ஐ டோன்ட் நோ த டேட் நாள்லாம். ஹல்லேலூயா. ஸோ அதை பார்த்து கொண்டு இருக்கும்போது அந்த ஊழியக்காரர் ஒரு வாலிபன் தான். ஸோ அவர் என்ன பண்றாரு, வியாதிஸ்தர் நிறைய அற்புதங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது, அதிசயமான காரியங்கள் நடக்கிறது. சிறு பிள்ளைகள் பார்வை இல்லாத பார்வை கிடைக்கிறது, நடக்காதவர் நடக்கிறாங்க. சிறு பிள்ளைகளுக்கு செவிடா இருந்த காதுகள் திறக்கப்படுது, நிறைய அற்புதங்கள் நடக்கிறது. எல்லாரும் ஸ்டேஜ்ல சாட்சிகளை கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ இவரு அந்த ஸ்டேஜ்ல இறங்கி வீல் சேர்ல இருக்கிறவங்க எல்லாம் முன்னாடி அழைத்து அவர் ஜெபிக்கிறார். அப்போ ஒரு ஸ்திரீ கிட்ட வரும்போது அவர் இப்படி ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. அவங்கள குறிச்சு கேட்டாரோ என்னமோ தெரியாது. பட் அவங்களுக்காக ஜெபிக்கும் போது அவர் இப்படி ஜெபம், லெட் ஃபெய்த் அரைஸ், விசுவாசம் இவர்களுக்குள்ள எழும்பட்டும் என்று சொல்லி அவர்களுக்காக ஜெபிக்கிறார். ஜெபித்த மாத்திரத்துல அவர் முடிக்கிற தருவாயில அந்த அம்மாவை சுற்றி அவருடைய கணவர் அந்த அங்க இருக்கிற வாலண்டியர்ஸ் எல்லாம் இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அவங்க நடக்க முயற்சிக்கிறாங்க. தடுமாற்றம் வருகிறது. ஆனாலும் மற்றவருடைய சப்போர்ட்னால அவங்க எழுந்து கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நடந்து கொண்டு நடக்கிறாங்க. நடக்க ஹல்லேலூயா. அவங்க அப்படியே கொஞ்ச நேரம் நடக்கிறாங்க. அவங்கள சப்போர்ட்ல நடக்கிறாங்க. ஸோ நடந்து அந்த கூட்டம் அன்னைக்கு முடியுது. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்துக்கு அவங்க உற்சாகத்துல நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ அந்த ஊழியக்காரர் என்ன பண்றாங்க, நேத்து நடந்த அற்புதத்தை குறித்து சாட்சி சொல்லி அவங்கள மேடைக்கு அழைக்கிறாங்க. பார்த்தா அவங்க மேடையில நடந்து வராங்க. நடந்து வரும்போது நல்ல ஒரு ஹை ஹீல்ஸ் செருப்பு போட்டுக்கொண்டு அந்த ஸ்டேஜ்ல நடந்து கர்த்தரை மகிமைப்படுத்துறாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, கூட்டம் எப்படி இருந்திருக்கும். ஒரு எரப்ஷன், ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம். அவங்க சொல்றாங்க, 22 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆட்டோமொபைல் ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து ஆன பிறகு நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்ட அந்த நாள்ல இருந்து என் இடுப்புக்கு கீழே 2 கால்களும் இழந்து போனது. இந்த 22 வருஷங்களாக நான் வீல் சேர்ல தான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. சோ யோசிச்சு பாருங்க, ஒரு பெண் 22 வருஷம் வீல் சேர்ல இருக்கும்போது எவ்வளவு கடினமான, அது யாரா இருந்தாலும், ஒரு ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், இடுப்பு கீழே சுயாதீனம் இல்லாம அவங்க வாழ்றாங்கன்னா எத்தனை ஒரு கொடூரமான, எத்தனை கஷ்டமான வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு யாராகிலும் உதவி இருந்துட்டே இருக்கணும். யோசிச்சு பாருங்க, அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை. பூமியில நரகத்தை அனுபவிக்கிற போல ஒரு வாழ்க்கை அவங்க அனுபவிச்சிருக்கிறாங்க. அந்த நாள்ல அவங்க சொன்ன சாட்சி என்னன்னா, அவங்க சொன்னாங்க, நான் இந்த மாதிரி எத்தனையோ கூட்டத்துக்கு வந்தேன். ஒவ்வொரு கூட்டத்துக்கு வரும்போது நான் ஜெபம் பண்ணுவேன், விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட மன்றாடுவேன். ஆண்டவரே எனக்கு இந்த ஒரு அற்புதத்தை செய்யுங்கன்னு. ஆமென். ஒரு நாளும் ஒருபோதும் நடக்கல. எல்லாம் சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, போயிருவாங்க. பட் நான் எப்படி வந்தேனோ அப்படியே தான் நான் ரிட்டர் ஆகி ஒவ்வொரு முறையும் நான் திரும்பி போய் கொண்டிருக்கிறேன். அற்புதத்தை என் வாழ்க்கையில பார்க்கல. சோ இந்த கூட்டத்துக்கு என் கணவர் அழைத்து கொண்டு வந்தார். எனக்கு என்ன பண்ண, நான் வந்த பிறகு இங்க நடக்கிற அற்புதங்களை பார்க்கும்போது, இந்த சிறு பிள்ளைகள் எல்லாம் பார்க்கும்போது, இத்தனை குழந்தைங்க வியாதியோடு, பலவீனத்தோடு, உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்களேன்னு சொல்லி நான் மனம் உடைந்து, அந்த பிள்ளை என்னுடைய சுகத்துக்காய் நான் ஜெபிக்கல.
இந்த சிறு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போதுதான் திடீர்னு இந்த ஊழியக்கார் மேல இருந்து இறங்கி என்னை முன்ன வரும்படியாக அழைச்சாரு. அழைத்த போது எனக்காக அவர் ஒன்னும் ஜெபம் பண்ணல. ஆண்டவரே இவரை எழுப்புன்னு சொல்லல. ஒன்னே ஒன்று ஜெபம் பண்ணார். இவங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் எழும்பட், லெட் ஃபெய்த் அரைஸ். அந்த சத்தம் எனக்குள்ள வந்த போது ஏதோ ஒன்று நடந்தது. அந்த விசுவாசம் எனக்குள்ள எழ ஆரம்பித்தது. அந்த விசுவாசம் எனக்குள்ள அக்கினி பற்றி எரிய ஆரம்பித்தது. நான் எழுந்திருக்க முயற்சித்தேன். திடீர்னு என் கால்கள்ல உணர்வு வர ஆரம்பித்தது. இத்தனை வருஷம் 22 வருஷம் இல்லாத உணர்வு அடைய ஆரம்பிக்கும். கால்களுக்குள்ள உணர்வு வந்தது. ஒரு டிங்லிங் வர ஆரம்பிச்சது. சோ நேத்து கஷ்டப்பட்டேன். இன்னைக்கு பாருங்க, இதுதான் கர்த்தருடைய கிருபை. நான் தேவன் என்னை பரிபூர்ணமா சுகமாக்கி இருக்கிறார் என்று சொல்லி அவங்க சாட்சி சொல்லுகிறதை நான் கேட்டேன். ஹல்லேலூயா. கண்களால நான் அந்த இரவுல நடந்த அற்புதத்தை பார்த்தேன். அதுக்கு அடுத்து அவங்க ஸ்டேஜ்ல வந்து சொன்ன சாட்சியை நான் பார்த்தேன். So I knew God worked something. அற்புதங்களை அவர் செய்தார் என்பதை நான் என் கண் கூடாக பார்த்தேன். நான் இதை ஏன் இந்த இரவுல இந்த காலை பொழுதுல உங்களோட நான் ஷேர் பண்றேன்னா, இன்னைக்கும் the same God, மரித்தோரை உயிரோடு எழுப்பின தேவன். மார்த்தாளை பார்த்து சொன்னால், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். பர்த்திமை குருடனை பார்த்து கேட்டார், எனக்கு இதை செய்ய நீ விசுவாசிக்கிறியான்னு கேட்டாரு. கண்ணு பார்வைனா. ஹல்லேலூயா. பெரும்பாடுள்ள ஸ்திரியை பார்த்தா, நீ விசுவாசி, உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னார். அந்த தேவ ஊழியக்காரனை பார்த்து சொல்லுவாரு, ஹல்லேலூயா, விசுவாசம் உள்ளவனாயிரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு, எவ்வீரை பார்த்து சொல்லுவாரு. ஆமென். ஹல்லேலூயா. சோ 2 குருடர்கள் வரும்போது, எனக்கு உங்களுக்கு நான் உங்களை குணமாக்க முடியும் என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். இப்படி ஜீசஸ் குவெஸ்டியன் ஆர் அவர்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை தட்டி எழுப்புகிறதை நாம் பார்க்கலாம். சோ God begins to move நம்முடைய வாழ்க்கையில. God checks. நாம ஜெபிக்கலாம், பல வருஷங்களாக ஜெபிக்கலாம். அந்த அம்மா 22 வருஷமா ஜெபித்தாங்க, ஒண்ணும் நடக்கல. அன்னைக்கு அந்த பர்டிகுலர் நாள்ல அவர்களுக்குள்ள அந்த விசுவாசம் எழும்பினது, அற்புதம் அவர்களுக்கு நடந்தது. இன்னொரு விதத்துல பார்க்கும்போது, ஐ ஆல்வேஸ் டெல், கர்த்தருடைய நாள் வரும்போது அற்புதம் நடக்கும். சோ அது கூட அவங்க வாழ்க்கையில நடந்திருக்கிறது. அதுக்கு பிறகு அற்புதம் நடந்த பிறகு எத்தனையோ பேருக்கு மறுபடியும் they'll go back to their oldest வாழ்க்கைக்கு போவாங்க. பட் இவங்களுடைய அதுக்கு அடுத்து கூட பல வருஷங்களுக்கு பிறகு ஐ ஹேட் வாட்ச்ட், அவங்க வீடியோ பார்த்து இருக்கிறேன். அவங்க மறுபடியும் ஸ்டேஜ்ல பல இடங்கள்ல போய் தேவன் செய்த அற்புதத்தை அவங்க சாட்சி சொல்லி கொண்டிருந்தாங்க. ஹல்லேலூயா. சோ நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக நேரத்துல தேவனுடைய அற்புதம் நடக்காததுக்கு காரணம் நாட் காட், தேவன் அதுக்கு காரணம் அல்ல. நம்முடைய அவ்விசுவாசமே நமக்கு தடை உண்டு பண்ணிவிடும். நம்ம ஜெபிக்கலாம், வைராக்கியமா ஜெபிக்கலாம். நாம ஜெபித்து முடிக்கும் போது விசுவாசத்தோட முடிக்கிறோமா அவ்விசுவாசத்தோட முடிக்கிறோமா என்ற கேள்வி இருக்கும். Amen. When we have faith, அந்த faith என்னங்க? ஹல்லேலூயா. நீங்க அப்படியே கண்களுக்கு முன்னாடி பார்க்கும் போது இருக்கிறதை பார்க்கிறது விசுவாசம் அல்ல என்று நமக்கு வேதம் கற்றுக் கொடு. ரோமர் 8ஆம் அதிகாரத்துல நம்ம கண்ணுல பார்க்காதது மேல நம்பிக்கை வைக்கிறதா விசுவாசம். எபிரேயர் 11 சொல்லும், விசுவாசமானது காணப்படுகிற நிச்சயம், நம்பப்படுகிற நிச்சயமா இருக்கிறது. இட்ஸ் ஃபெய்த் which we don't see. காணப்படாதவன் உறுதியும் நம்பப்படுகிற நிச்சயமா இருக்கிறது. 100% இது கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் செய்வார் என்கிற ஒவ்வொரு நாளும் அவர் மேல, அவருடைய வார்த்தையின் மேல, அவருடைய நாமத்தின் மேல, அவருடைய ரத்தத்தின் மேல நம்பிக்கை இருக்கணும். எவ்ரி டே டு ப்ரொக்ளைம் பண்ணணும், ஃபெய்த் கன்ஃபெஷன் பண்ணணும். ஹல்லேலூயா. ஏன்னா நீங்க ஃபெய்த் கன்ஃபெஷன் பண்றது ஏதோ ஒரு காரியம் அல்லங்க, ஏதோ ஒரு யாரோ சொல்லி கொடுத்தாங்கன்னு. இதுதான் ஃபெய்த் கன்ஃபெஷன்ல ஒரு முக்கியமான காரியம் நடக்கும். ஹல்லேலூயா. நீங்க நடந்துருச்சுன்னு நடந்தது பிறகு நீங்க ஆண்டவருக்கு அந்த ஃபெய்த்னால நடந்துன்னு சொல்றது பெரிய விஷயம் இல்ல. ஒண்ணுமே நடக்காத போது, ஒண்ணுமே இல்லாத போது
யூ ஹாவ் டு ஹாவ் தட் ஃபெய்த். அந்த ஃபெய்த் எப்படி வராங்க? வேதம் சொல்லு, விசுவாசம் கேள்வினால வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால வரும். ஆமென். சோ ஃபெய்த் நீ திரும்ப 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 when you keep speaking what God, தேவன் ஏற்கனவே சொல்லப்பட்டதை நீங்க திரும்ப சொல்லும் போது நமக்குள்ள விசுவாசம் எழும்பும். never doubt that, never doubt that. நீங்க அற்புதத்தை பார்த்துட்டு நீங்க விசுவாசிச்சீங்கன்னா அது விசுவாசம் கிடையாது. that is not faith. when you don't see a miracle, அற்புதத்துக்கு உங்க வாழ்க்கையில நன்மை நடக்கிறதுக்கு ஒரு அறிகுறி இல்லாத போது you believe upon God, அதுதான் விசுவாசம். அதுதான் அற்புதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் திட்டமிட்டு இருக்கிறதை கொண்டு வரக்கூடிய சக்தி அந்த விசுவாசத்துக்கு இருக்கிறது. அல்லேலூயா. நாம எதை நம்புகிறோமோ அது நம்முடையதாகும். whatever you believe it becomes yours ன்னு நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. Amen. So better believe the right thing. தேவனுடைய வார்த்தையின் மேல விசுவாசம் வைங்க. தேவன் பெரிய காரியங்களை அவர் செய்வாராக. Hallelujah. So இன்னைக்கு I want to challenge you. உங்களை சேலஞ்ச் பண்ண நான் விரும்புகிறேன். Hallelujah. I want you to turn to தாவீதுடைய வாழ்க்கையில நம்ம இந்த இடத்துல சில காரியங்களை நம்ம 1 சாமுவேலின் புத்தகம் 17ஆம் அதிகாரத்துல நாம இந்த இடத்துல நாம் பார்க்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த 17ஆம் அதிகாரத்துல படிக்கும் போது என்ன நடக்குதுங்க? பெலிஸ்தர் யுத்தம் பண்ண வராங்க. ஆமென். சவுல் ராஜாவா தேவனால் அபிஷேகம் பண்ணப்படுகிறார். he becomes a king. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா சவுலுடைய கீழ்ப்படியாமையினால பல காரியங்கள், சாமுவேல் அவரை விட்டு போயிடுறாரு. அப்போ யுத்தம் வரும்போது இப்ப என்ன நடக்குதுங்க? ஒரு யுத்தம் நடந்து பெலிஸ்தர் வந்துடுறாங்க. பெலிஸ்தர் வந்த பிறகு சவுல் தான் ராஜாவா இருக்கிறான். தேவனுடைய கீழ்ப்படியாம இருந்த போதும் சவுல ஒரு நோக்கத்தோட ராஜா வச்சிருக்கிறாரு. அந்த ராஜாவை இருக்கும் போது என்ன பண்றாங்க? ஒரு கட்டம் வருகிறது. அங்க கோலியாத் என்றவ ஒரு ராட்சதன் வருகிறான். அவன் வந்து சவால் பண்றான். ஒண்டி வாங்கன்னு சவாலை விடுகிறான். அப்ப அவனுடைய உருவத்தையும் அவனுடைய பராக்கிரமத்தையும் பார்த்து இஸ்ரவேல் மக்கள், யுத்த வீரர்கள் என்ன பண்றாங்க? ஓடி ஒளிகிறதை நாம் பார்க்கலாம். 1 நாள் 2 நாள் இல்லைங்க, 40 நாட்கள் இப்படியே அவன் வருவான். அவன் கூச்சலிடுவான், நிந்திப்பான். உடனே யுத்த வீரர்கள் ஓடி ஒளிகிறதை நாம் பார்க்கலாம். சவுலாலையும் ஒன்னும் பண்ண முடியல. ஏன்னா சவுலுக்குள்ள என்ன இல்லைங்க, இப்போ தேவனுக்கு கீழ்ப்படியாமையினால இருந்ததுனால அவன் இப்ப எப்படி இருக்கிறாங்க? நீங்க 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல படிக்கும் போது, கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டு இருந்தது. அப்போ பேட்டில் ஃபீல்ட்ல இருந்தாலும் he had no spirit of God. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவன் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் கேட்டு எல்லாம் அவனுக்கு சப்போர்ட்டா வருவாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுங்க? அவனே பயத்துல இருக்கிறான், அவனே கலக்கத்துல இருக்கிறான். காரணம் என்னன்னா அவனோட கர்த்தருடைய ஆவி இல்ல. சாமுவேல் அவனை தைல குப்பியை ஓபன் பண்ணி அவனை அபிஷேகம் பண்ணும் போது அவனை கர்த்தருடைய ஆவியானவர் அந்த நாள்ல நடத்தினாரு. he was prophesied ன்னு சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் தேவன் சொன்னதுக்கு நேர் மாறாக அவன் கீழ்ப்படியாமல் இருக்கும் போது தேவன் என்ன பண்ணாருங்க? he removed his spirit. so he had no faith. அவன் என்ன பண்றாங்க? எல்லாத்தையும் பார்க்கறான். சோ அவனுக்குள்ள பயத்தின் ஆவி கிரியை செய்து, அப்ப கோலியாத் அவன் பார்க்கறான். பார்த்து அவன் பயப்படுறான். as a leader அவன் பயப்படுறான். அவனோட இருந்த வீரர்களும் பயந்து ஓடி ஒழிகிறத நாம் பார்க்கலாம். ஆமென். அப்போ அந்த நேரத்துல ஈசாயி, அதாவது தாவீதுடைய அப்பா என்ன பண்றாரு? தாவீதை வனாந்தரத்துல ஆடுகளை கவனித்து கொண்டு இருக்கிறான். அவன் அழைச்சு, அப்பா போப்பா, இந்த மாதிரி அங்க யுத்தம் இருக்கிறது, நீ என்ன பண்ணு, நீ உங்க அண்ணனுங்களுக்கு கொஞ்சம் சாப்பிடுறதுக்கு கொண்டு போன்னு சொல்லி அவனுக்கு வேண்டியதை கொடுத்து அனுப்புகிறான். அப்போ தாவீது என்ன பண்றாங்க? அவனுக்கு இதெல்லாம் தெரியாது. ஆனா ஏதோ யுத்தம் நடக்குதுன்னு தெரியும். அவங்க போறான். அங்க போய் அவங்க அண்ணன்களை அவங்க அண்ணன்கிட்ட சேர்க்க வேண்டியதை சேர்க்கிறான். உடனே அவங்க அண்ணன்களுக்கு கோபம். என்னன்னு, என்ன பெரிய தைரியசாலியா இங்க வந்துட்ட, உன்னுடைய பெருமை எங்களுக்கு தெரியாதா? இப்படி எல்லாம் சொல்லி அவனை அவமானமும் நிந்தயம் படுத்துவாங்க, அவனை கேலி பண்ணுவாங்க. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா
ஹல்லேலூயா. அவன் யார்கிட்ட பேசினாலும் சவுலுடைய தாவீதுடைய அண்ணனுங்களுக்கு கோபம் வந்ததுனால அவனை அவமானப்படுத்துகிறாங்க. அவன் பார்க்கறான். ஹல்லேலூயா. அவன் பார்க்கும்போது he didn't have fear. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 26ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் மக்களுடைய ஒரு சூழ்நிலையை பாருங்க. அந்நேரத்துல இஸ்ரவேல் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான். இவனை கொள்ளுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வரனாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவனை தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலில சர்வமானியம் கொடுப்பார் என்றார்கள். அப்பொழுது தாவீது தன் அண்டையில நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தை நீக்குகிறவன் என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதுக்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் என்றான். யோசித்து பாருங்க. அன்னைக்கு தாங்க பேட்டில் ஃபீல்டுக்கு வரோம். எல்லாரும் என்ன பண்றாங்க? கோலியாத்தை பார்த்த மாத்திரத்துல 24ஆம் வசனத்துல இஸ்ரவேல் எல்லாரும் அந்த மனுஷனை காணும் போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். அவனுடைய வார்த்தைகளை, கோலியாத்துடைய வார்த்தைகளை கேட்கிறாங்க, அவனுடைய உருவத்தை கேட்கிறாங்க. ஆமென். அவன் நிந்திக்கிறான், அவமானப்படுத்துகிறான். ஹீஸ் கிரிட்டிசைசிங் ஆர் என்ன பண்றான்? ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறான், பார்த்து ஓடுறான். அப்ப சவுல் என்ன பண்றான்? யாராச்சும் இருக்கிறாங்களாப்பா, இஸ்ரவேல்ல யாராச்சும் இருக்கிறாங்களா இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணி அவனை சாகடிக்கிறதுக்கு? ஒரு யுத்த வீரன் அவனுடைய மகன் ஜோனத்தான் ஒரு யுத்த வீரன். பல பராக்கிரமசாலிகள் சவுலோட இருக்கிறாங்க, அப்னோர் இருக்கிறான், பலர் இருக்கிறாங்க. பட் எவ்ரிவன் இந்த ஒரு சூழ்நிலை நல்லா யோசிங்க. இஃப் சம்படி பயத்தோட அவ்விசுவாச வார்த்தைகளை பேசுவாங்கன்னா இட் வில் எஃபெக்ட் உங்க விசுவாசத்தையும் அது பலவீனப்படுத்தும். உங்க விசுவாசத்தை பலவீனப்படுத்தும். இது எப்படி நடக்கும்? இது நடக்குமா? இப்படி கேள்விகள் எழும்போது அது உங்க காதுகளுக்குள்ள போகும்போது அந்த சத்தத்துக்கு நீங்க காதுகளை திறப்பீங்கன்னா you and your faith will have an effect. நெகட்டிவ் எஃபெக்ட் இருக்கும். Hallelujah. So better walk with people who walk in faith, live in faith. விசுவாச வார்த்தை பேசுகிறவர்களோடு இருங்க. நீங்க பல இடங்களுக்கு போகும்போது அவங்க சொல்ல இப்படி நடந்துருச்சு, இப்படி நடந்துருச்சு, இப்படி நடந்துருச்சு. அதை கேட்க 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 உங்களுக்குள்ள அதே மனப்பான்மை வரும். நடக்காதது கூட உங்க வாழ்க்கையில நடக்காதது நடந்துருமோன்று பயப்படக்கூடிய எண்ணங்கள் எழும்பும். காரணம் என்னன்னா, ஏதோ ஒரு காரியம் உங்களை காதுக்குள்ள போய் உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். அது ஒரு கர்த்தருடைய பிள்ளையில வாழ்க்கையில நடக்க கூடாது. ஆனா if you are allowing those things, இங்க பாருங்க, இஸ்ரவேல் மக்கள் அத்தனை பேரும் கர்த்தருடைய ஜனங்கள். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க? சத்துருடைய நிந்தையான வார்த்தைகளுக்கு அவர்கள் செவிகளை திறந்து கொடுத்தபடினால அவங்க விசுவாசம் எங்க ஆயிடுச்சுங்க? ஜீரோக்கு போயிருச்சு. அந்த ஜீரோக்கு போன பிறகு என்ன நடக்குதுங்க? அவங்க அந்த பெலிஸ்தனை பார்க்கும் போது பயம் வருகிறது, ஓடி ஒழிகிற எண்ணம் வருகிறது. நான் தப்பிச்சா போதும், வாழ்ந்தா போதும் ஓடக்கூடிய ஒரு நிலைமைக்கு வருகிறது. சவுல் என்ன பண்றாங்க? அவன் ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு ஐயோ ஐயோ என்று புலம்பி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அந்த நேரத்துல தான் இந்த தாவீது வருவான். தாவீது சொல்ல, இந்த பெலிஸ்தன் மாத்திரம் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறவன் யாருவன்? யாருவன் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறதுக்கு? தாவீது சொல்ல, உடனே எனக்கு பர்மிஷன் கொடுக்க சொல்லுப்பா, நான் போறேன். பட் he was just questioning. அந்த நேரத்துல அவங்க அண்ணனுங்க வராங்க, அவனை திட்டுறாங்க. அவன் அதை பத்தி கவலைப்படல. பட் ஒரு காரியம் தெரியுமா? ஹல்லேலூயா. God will raise someone. யோசித்து பாருங்க, சவுல், யோனத்தானு, அதோட கூட இஸ்ரவேல் மக்களுடைய ஆர்மி, இவ்வளோ பேரு எல்லாருக்குள்ளும் இருந்ததுன்னா அவிசுவாச ஆவி. ஆனா தாவீது அங்க வரா, தாவீதுடைய வாயில என்ன வரலங்க? அவிசுவாசத்தின் சத்தம் வரல, மாறாக விசுவாசத்தின் சத்தம் ஓங்கி ஒழிக்க ஆரம்பிச்சது. How do you live?
சுத்தி அவிசுவாச வார்த்தைகள் பேசுகிற நடுவுல நீங்க எப்படி இருக்கிறீங்க? அதுதான் கேள்வி. Will you allow your faith to rise up? உங்க விசுவாசம் எழும்ப விடுவீங்களா? உங்க விசுவாசம் மங்கி போக விடுவீங்களா? உங்களை சுத்தி இருக்கிற அவிசுவாச சபைக்குள்ளே இருக்கவங்க, ஐயோ என்ன ஏதோ சொல்லுவாங்க. How do you react? அந்த இடத்துல எழும்பி நின்று உங்களுக்கு சொல்ல தைரியம் இருக்கிறதா? கர்த்தர் பராக்கிரமம் செய்வார்னு சொல்ல தைரியம் இருக்கிறதா? கர்த்தர் அற்புதத்தை செய்வாருங்கிற நம்பிக்கை வருகிறதா? கர்த்தர் இந்த சூழ்நிலையை மாற்றுவார்னு சொல்லக்கூடிய தைரியம் வருகிறதா? மார்த்தால போல சொல்லுவோமா? நாருமே 4 நாளாச்சுன்னு சொல்லுவோமா? இல்ல, கர்த்தருடைய சத்தம் எழும்பி இருக்கிறதுங்க. கர்த்தருடைய வல்லமை பராக்கிரமம் செய்யணும் சொல்லக்கூடிய தைரியம் வருதா? எபிரேட்ட வந்து எல்லாம் சொல்றாங்க, உங்க மகன் செத்து போயிட்டா, போதகரை தொந்தரவு பண்ணாதே. இயேசுடைய வாயில வந்த வார்த்தை என்னங்க? பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. அந்த வார்த்தை உங்களுக்கு சொல்றதுக்கு தைரியம் இருக்குதா? அவிசுவாசத்தோட இருக்கிறவங்களுக்கு, நம்பிக்கை இல்லாதவர்கள் நடுவில் அந்த வார்த்தை சொல்ல முடியுமா? பயப்படாதீங்க, விசுவாசம் உள்ளவனாயிருங்க, இயேசு அற்புதத்தை செய்வார். அவங்களோட போய் ஒத்து ஊதாதீங்க, ஐயோன்னு பாடாதீங்க. இன்னைக்கு நிறைய நம்முடைய வாழ்க்கையில அதான் பண்றோம். போய் அவங்களோட சேர்ந்துட்டா நம்மளும் ஒப்பாரி வைக்கிறோம், நம்மளும் என்ன பண்றோம், அவங்களுக்கு ஒத்து ஊதுறோம், அவங்க என்ன நினைச்சுக்குவாங்கன்னு சொல்றோம். Change your attitude. Change your attitude. தாவீது இப்படி ஒருத்தரையா பார்த்து பேசிட்டு இருக்கிறான். See, when everybody is speaking negative, தாவீது ஒருத்தங்கிட்ட பேசலங்க, பல பேர்கிட்ட பேசுறான். 30ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, விட்டு வேறொரு திரும்பி அந்த பிரகாரமாவே கேட்டான். ஜனங்கள் முன் போலவே உத்தரவு சொன்னார்கள். ஒருத்தர் 2 பேலங்க எல்லாம் சொல்றான், ஜனமும் சொல்றான். யாரு பயந்து ஓடினவன் சொல்றான், இப்படி செய்வாரா, இப்படி செய்வாரா ராஜா, இப்படி பரிசு அளிப்பாரா, இப்படி மகளை கட்டி கொடுப்பாரா? ஒருத்தனுக்கும் துணிவு இல்ல, ஒருத்தனுக்கும் தைரியம் இல்ல, ஒருத்தனுக்குள்ள விசுவாசம் இல்ல. எல்லாம் நெகட்டிவா சொல்ற. யாராச்சும் இருந்தா நல்லா இருக்கும், யாராச்சும் இருந்தா நல்லா இருக்கும். இன்னைக்கு கூட இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவர் உங்களை நம்ம பாத்துக்க, யாராச்சும் இருக்கிறீங்களா? who will rise up in faith? விசுவாசம் என்பது ஏதோ கடையில போய் வாங்குற பொருள் அல்ல. faith, நம்ம ரோமர் 10:17 விசுவாசம் எப்படி வராங்க? through the word of God. Hallelujah. தேவன் வேதம் சொல்லுங்க, ரோமர் 12 தேவன் எல்லாருக்கும் ஒரு அளவு அவன் விசுவாசத்தை கொடுத்து இருக்கிறாரு. மத்தேயு 17 பாத்தீங்கன்னா, அந்த பிசாசு பிடிச்சோடைய அப்பன் சொல்ல, ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. அத்தனை பேர் நடுவுல இந்த ஒரு தாவீது, ஒரு 16, 17, 15, 16 வயசு பையன் சொல்றான். He was not talking about himself, he was talking about God. தாவீது 31ஆம் வசனத்துல இருந்து பாருங்க. தாவீது சொன்ன வார்த்தைகள் அவர்கள் கேட்டு அதை சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள். அப்பொழுது அவன் அழைப்பித்தான். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை, உன்னுடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. தாவீதுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தை பாருங்க. அவன் என்ன சொல்றான்? சவுலை பார்த்து சொல்றான், ஐயா சவுல் ராஜாவே, I know about my God. அவன் என்ன சொல்றாங்க? My God will never fail. தைரியம் இருக்குது அவங்களுக்கு அதை சொல்றதுக்கு. என் தேவன்
கைவிட மாட்டார். என் தேவன் தோற்று போக விட மாட்டார். என் தேவன் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். பைபிள் அத்தனை வசனம் சொல்லுது. பயப்படாதே, திடமனதாயிரு, நான் உன் வலது கரத்தை பிடித்து இருக்கிறேன், கலங்காதே, திகையாதே. இவ்வளோ வார்த்தைகளை திரும்ப திரும்ப படிக்கிறோம். ஆனாலும் எத்தனை பேருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது, விசுவாசம் உங்களுக்குள்ள கொழுந்து விட்டு எரியுது. எல்லாரும் என்ன பண்றாங்க? பெலிஸ்தீனை பாக்குறாங்க, அவங்க வார்த்தையை கேட்கிறாங்க. இவனோ பெலிஸ்தீனை பார்த்தான், ஆனா பெலிஸ்தீன் மீது இவன் கவனமும் போகல, இவன் பார்வை விழுந்தது. ஆனா இவன் மனசு பூரா என்ன இருந்துச்சுங்க? He had God in him. இன்னைக்கு நமக்குள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? We have less of God, more of this world. இந்த உலகம் அதிகமா இருக்கிறது, கர்த்தர் கொஞ்சமா இருக்கிறாரு. இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்துல நடக்கும் போது ஏன் பெரிய தேவன் அவங்க மேல கோபம் கொண்டார்? எதுக்கு அவங்களை அழிச்சு போட்டார்னா, அவர்களுக்குள்ள இருந்த அவிசுவாசம், கடினமான இருதயம். அவர்களுக்குள்ள இருதயத்துல என்ன இருந்துச்சுங்க? கொஞ்சமாக தேவன் இருந்தார், அதிகமாக எகிப்து இருந்தது. They had more of Egypt. அதனாலதான் திரும்ப 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 ஏன் தேவன் சொல்லுவார், என்ன 10 முறை தேவனை சோதித்தார்களாம் வனாந்திரத்துல. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படிதான். We have less of God, more of this world, more of negativity. அவிசுவாசம் நரம்பீர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வார்த்தைக்கு வார்த்தை நம்முடைய ஜெபத்துல கூட நெகட்டிவா தான் பேசுவோம். தாவீதுக்கு அது சொல்றதுக்கு முன்னாடியே my God will not fail, my God won't fail you சொல்லுவதற்கு முன்பாக என்ன இருந்துச்சுங்க? David knew his God will never fail him. இந்த 31ஆம் வசனத்தை பாருங்க. When the words which David spoke were heard, they told to Saul, and he sent for him. And David said to Saul, let no man's heart fail on account of him. பெலிஸ்தனை பார்த்து அவனுடைய சத்தத்தை வசனத்தை கேட்டு பயப்படாதீங்க. My God will never fail you. பயப்படாதீங்க, கலாதீங்க, நான் போய் யுத்தம் பண்றேன்னு சொன்னா தாவீது என்ன சொல்றாங்க? அவன் தன்னுடைய பலத்திலும் பராக்கிரமத்திலும் போகல. He went with his God. He knew God was with him. அவன் தேவனுடைய வல்லமை அவனுக்கு என்னன்னு தெரியும். அவன் தேவன் எப்படிப்பட்டவர் தெரியும். அவனுடைய தேவன் எத்தனை மகத்துவம் உள்ளவர் அவனுக்கு தெரிஞ்சிருந்ததுனால he never saw அந்த பராக்கிரமசாலியை பார்க்கும் போதும் அவனுக்கு பின்னாடி அவன் பராக்கிரமசாலிய பார்த்தான் கண்ல. ஆனா தாவீதோட இருக்கிறவரை பார்க்கும் போது அவனுக்கு ஆச்சரியம். காரணம் என்னன்னா, அவனை காட்டிலும் பல மடங்கு பராக்கிரமுள்ளவராக, பல மடங்கு பெரியவராக, பல மடங்கு வல்லமை உள்ளவராக அவனோடு இருக்கிறவரை பார்த்தான். வியாதி நேரத்துல எதை பாக்குறீங்க? யார பாக்குறீங்க? Do you see the God who created the heavens and earth? உலகத்துல இருக்கிறவனிலும் உன்னில் இருக்கிறவர் பெரியவரா இருக்கிறார். 1 யோவான் 4:4 இருக்கிறதே. நீங்க அவரை பார்க்கிறீங்களா? இல்ல உலகம் பயமூட்டுகிறதா இருக்கிறதே, பயத்தின் சத்தத்தை பாக்குறீங்களா? தாவீது பிரச்சனை பார்க்கிறான், அந்த ப்ராப்ளம் பார்க்கிறான். அதோட கூட அந்த ப்ராப்ளமுக்கு வேண்டிய ஆன்சர் அவங்க கிட்ட இருக்கிறத பார்க்கிறான். He saw the answer in his God. உங்க பிரச்சனைக்கு ஆன்சர் இஸ் இன் God. உங்க வியாதி குணமாகிற ஆன்சர் இஸ் ஹீலிங் இஸ் இன் God. எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க குடும்பத்தில் அற்புதம் நடக்கிறதுக்கு, அந்த அற்புதத்தை நடத்துகிறதுக்கு தேவன் உங்களோட இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? Your problem solver is not somewhere, he is with you. உங்க எல்லா கேள்விகளுக்கும் ஆன்சர் என்ன தெரியுமா? God. உங்க ஆன்சருக்கு வேற யாரும் பதில் கிடையாது, தேவன் மாத்திரம் தான் பதில். Hallelujah.
தாவீது சவுலை பார்த்து சொல்லுவோம். 32ஆம் வசனத்துல பாருங்க, தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவருடைய இருதயம் கலங்காது வேண்டியதில்லை, உம்முடைய அடையாளை நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். அப்பொழுது சவுல் என்ன சொல்லணுங்க? அப்பா, இஸ்ரவேல்ல எப்படியாச்சும் ஒருத்தனை கண்டுபிடிச்சிட்டேன், வந்துட்டியே, போப்பா யுத்தம் பண்ணுதான்னு சொல்லணும். மாறாக என்ன சொல்றாங்க? 33ஆம் வசனம், அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. இன்னும் ஒண்ணுமே நடக்கல. தாவீதை பார்த்து சொல்ற, உன்னால் ஆகாதுப்பா. காரணத்தை சொல்றான், நீ இளைஞன், நீ வாலிபன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். எவ்வளவு இருக்குங்க, நான் யுத்தம் பண்ண போறேன், நான் ஜெயிக்க போறேன்னு சொல்லி வந்தவனுக்கு சவுலுடைய வார்த்தைகள் என்னன்னு, இட்ஸ் இம்பாசிபிள். நான் அப்படிதான் நிறைய நேரத்துல ஜெபிச்சு முடிச்ச மாத்திரம் நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லைங்க. ஹல்லேலூயா. நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. அற்புதம் நடக்கிறது சூழ்நிலையே கிடையாது. ஒண்ணு நடக்கிறது போல தோணல. என்ன தெரியுமா? Those are the words of flesh. ஒன்னு மாம்சத்தின் சத்தம், இரண்டாவது பிசாசின் சத்தம். அது it's not from God. நீங்க ஜெபம் பண்றீங்க, பக்கத்துல வந்து ஒருத்தர் சொல்றாரு, என்னங்க அற்புதத்துக்கு இது எப்படிங்க நடக்க போகுது? மரண அவஸ்தையில இருக்கிறாங்க, இந்த வியாதி இத்தனை வருஷமா இருக்குதுங்க, குணமாகிற சான்ஸே இல்லைங்க. இப்படி சத்தத்தை கேட்டா எப்படி இருக்கும் யோசிச்சு சொல்லுங்க. எவ்விருக்கிட்ட அப்படிதான் வந்து சொல்றாங்க. சொந்தம் வந்தெல்லாம் வந்துடுறாங்க, மக செத்து போயிட்டா, செத்து போயிட்டா, செத்து போயிட்டா. இயேசு மாம்சத்துல இருக்கிறாருங்க. Even though his God is living in flesh. இயேசுடைய பதில் என்னங்க? பயப்படாத, விசுவாசம் உள்ளவனார். இருக்கிற ஜனங்களை பார்த்து சொல்றார், அவள் மரிக்கல, அவர் நித்திரையா இருக்கிறார். உங்களுக்கு சொல்ல அந்த தைரியம் இருக்குதா? Do you guts to tell? அங்க இயேசு சொல்றாரு, மார்த்தால பார்த்து சொல்ல, விசுவாசித்தா தேவனுடைய மகிமை காண்பாய்மா. இங்க 34ஆம் வசனத்துல இதே சவுல் சொல்றான் பாருங்க. எப்படி தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்க போது ஒரு விசை சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகள் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே. தாவீதுடைய கவலை எல்லாம் என்ன தெரியுமா? தாவீதுடைய கவலை இல்ல, வைராக்கியம், கோபம் என்ன தெரியுமா? தேவனை நிந்திக்கிறவன் யாரு? விருத்த சேதனம் இல்லாத இவன் யாரு? தாவீது என்ன சொல்றாங்க? விருத்த சேதனத்தினால நான் தேவனோடு உடன்படிக்கை பண்ணப்பட்டு இருக்கிறேன். I have a covenant with God. அவனுக்கு எந்த கவனன்ட் இருக்குதுங்க? அவன் விருத்த சேதனம் இல்லாதவன். புதிய ஏற்பாடுல நமக்கு ஞானஸ்தானத்துல தேவன் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார். எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னும் எத்தனை பேர் ஞானஸ்தானத்தை நம்புறது கிடையாது? ஹல்லேலூயா. உடன்படிக்கை, இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை. எவ்வளவு பேருக்கு தெரியும்? You have been risen. கிறிஸ்துவோட எழுப்பப்பட்டு இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு எப்போ எவ்வளவு பேருக்கு தெரியும்? எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்துல 5ஆம் வசனத்துல 8ஆம் வசனம் வரைக்கும் படிச்சு பாருங்க. கிறிஸ்துவோட உயிர்ப்பித்து, கிறிஸ்துவோட எழுப்பி, கிறிஸ்துவோட உன்னதங்களில் ஆண்டவர் உட்கார வச்சிருக்கிறாராம். You don't have faith. You talk negative. இங்க தாவீதுக்கு கோபம் என்ன தெரியுமா? ஹல்லேலூயா. அவன் சொல்றான்,
சவுலே, ராஜாவே, நான் எங்க அப்பாவுடைய ஆடுகளை பார்த்து கொண்டு இருக்கேன். ஒரு முறை சிங்கம் வந்துச்சு, ஒரு முறை கரடி வந்துச்சு. அது என்ன பண்ணுச்சுங்க? என் ஆடை பிடிச்சிட்டு போயிருச்சு. நான் விடலையே, நான் துரத்திட்டு போறேன். யோசிச்சு பாருங்க, எப்படி துரத்திட்டு போனாங்க? ஒரு சிங்கம் ஓடுற ஓட்டத்துக்கு ஓட முடியுமா? ஒரு கரடி ஓடுற ஓட்டத்துக்கு தாவிதால ஓட முடியுமா? இங்க சொல்லுது, நான் ஓடினேன். என்னன்னு? அதை தொடர்ந்து போனேன், அதை பிடிச்சேன், அதை அடிச்சேன், யாட தப்பு வச்சேன். சவுலுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கிறான். அவன் சொல்ல, நான் அடிச்சேன், கொன்னேன். பட் என்னன்னுங்க? God was with me. God will never fail me. God was with me. தேவன் என்னோடு இருக்கிறார். அவர் பராக்கிரமம் செய்கிறவரா இருக்கிறாரு. அவர் பராக்கிரமம் என்னைக்கு செய்து கொண்டு இருக்கிறாரு. சொல்றான், அது தாடியை பிடித்து அதை கடித்து கொன்றேன். பா, எப்படிங்க ஒரு வாலிபன் 14-15 வயசு பையன் ஒரு சிங்கத்தை தூக்க முடியுமா? ஒரு கரடியை தூக்கி அடிக்க முடியுமா? அவன் சொல்றான், அடிச்சு கொன்ன. என்ன சொல்றாங்க? அந்த நேரத்துல கர்த்தருடைய பராக்கிரமம் என்னோட இருந்தது. நான் பிடிச்சாலும் கர்த்தருடைய பலத்த கரம். அதான் ஃபெய்த். அவன் சவுலுக்கு விசுவாசத்தை அனல் மூற்ற, அவனுக்குள்ள விசுவாசம் எழும்பல. கர்த்தர் என்ன கொண்டு இதை செஞ்சாருங்க, இப்ப செய்வார். யார? சிங்கத்தையே கரடிய செஞ்சவர் இந்த பெலிஸ்தீன் எம்மாத்திரம். என்ன, எப்படியாப்பட்ட பெலிஸ்தீன்? தேவனை நிந்திக்கிற இவன் எம்மாத்திரம். அவனை என் கையில கொடுப்பார், நான் கொண்டு போட போறேன். 37ஆம் வசனம், பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர். See, this is the தாவீதுக்கு உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் என்ன தெரியுமா? அவன் சொல்றான், என்ன சிங்கத்தின் கைக்கு கரடியின் கைக்கு நான் தப்பிச்சுக்கலங்க, கர்த்தர் என்ன தப்பிக்க வைத்தாரு. God did it me. கர்த்தர் எங்க? பரலோகத்தில் இருந்து. அவர் சொல்ற, என் பக்கத்துல இருந்து. அவர் என் வலது பாரத்தில் இருக்கிறார், எனக்கு முன்னாடி இருக்கிறாரு. He is always there with me. அவராலே நான் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், உம்மாலே ஒரு மதலை தாண்டுவேன். அவர் இருக்கிறார் பக்கத்துல. அவரால, அவர் தேவன் செய்தாருங்க. என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கு தப்புவிப்பார் என்றான். See, even before going to the battlefield, he was saying, இப்ப கூட என்ன தப்புவிப்பாருங்க. That is called faith. That is called faith. இன்னும் போகவே இல்லை. எல்லாரும் தாவீது, சவுலே சொல்றான், நெகட்டிவா சொல்றான். அவன் சிறு வயது முதல் யுத்த வீரன், உன்னால முடியாதுப்பா. தாவீதுடைய பதில், என்னை கர்த்தர் அன்னைக்கு சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கு தப்பு வைத்தவர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கு என்ன தப்பு வைப்பாரு. இன்னொன்னு நடக்கல. அவன் சொல்றான், எனக்கு கர்த்தர் தப்பு வைப்பாருங்க, கர்த்தர் என்னை பாதுகாப்புக்காருங்க, கர்த்தர் இந்த யுத்தத்தை செய்வாருங்க. சொல்ல பழகிக்கணும். நீங்க சொல்லணும், நீங்க சொல்ல பழகி கொள்ளணும். Faith confession is very much important. மிரியம், அவங்க பெண்களோட நீங்க யாத்திராகம் 15ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா, அவங்க அக்கறைப்பட்ட மாத்திரத்துல அவங்க கர்த்தர் பராக்கிரமம் செய்தார் என்று நடனமாடி தேவனை மகிமைப்படுத்தாங்களாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க? பயந்து ஒளிந்தார்கள், பயந்தாங்க, நடுங்கினார்கள். ஹல்லேலூயா. சிவந்த சமுத்திரம் பிளக்கிறதுக்கு முன்னாடியே அவர்கள் நடனமாடி பராக்கிரமம் செய்வார் என்று சொல்லி இருந்தாங்கன்னா, அந்த அற்புதம் இன்னும் எத்தனை மகிமையா இருந்திருக்கும். அக்கறைப்பட்ட பிறகு பராக்கிரமம் செய்தாரு. குதிரையும் குதிரை வீரனையும் அழிச்சு போட்டாரு, ரதங்களை அழிச்சு போட்டாரு. இட்ஸ் ஈஸி. உங்க வியாதியின் படுக்கையில் இருக்கும் போது, அற்புதம் நடக்காதுன்னு டாக்டர் சொல்லும் போது, வாட் இஸ் தி வேர்ட் யூ யூஸ்? இன்னைக்கு எனக்கு உயிரை கொடுத்திருக்கிறாருங்க,
நாளைக்கு அற்புதத்தை செய்வார். இன்னைக்கு அற்புதத்தை செய்வார். இது வரைக்கும் காத்தவர் எனக்கு அற்புதத்தை செய்வார். மரணமே நேரிட்டாலும் நான் உங்க விக்கிரகத்தை பொம்மையை நான் வணங்க மாட்டேன். I trust in my God. ஒரு காரியத்தை I want to encourage. என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களை ஒரு சூழ்நிலை மத்தியில கொண்டு போகிறாரா? ஒரு பயங்கரமான சிச்சுவேஷன் நடுவுல கர்த்தர் உங்களை கொண்டு போய் நீங்க உங்க கண்களை பாக்குறீங்களா? ஏதோ பார்த்துட்டு வர்றதுக்காக கர்த்தர் உங்களை கொண்டு போகல. You are not in the midst of a situation. ஒண்ணுமே செய்ய முடியாத சூழ்நிலை மத்தியில நீங்க ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறார். நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க, அங்க இருக்கிற சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிறீங்கன்னா ஏதோ பார்த்துட்டு ஐயோன்னு சொல்லிட்டு வர்றதுக்கு அல்ல. உங்களை கர்த்தர் ஏன் வச்சிருக்கிறாருங்க? Remember back. கர்த்தர் உங்களை கொண்டு செய்ததை நினைச்சு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த இடத்துல அந்த சூழ்நிலை நடுவுல கர்த்தர் உங்களை கொண்டு போய் வச்சிருக்கிறார்னா உங்களை கொண்டு கர்த்தர் ஏதோ அற்புதம் செய்ய விரும்புகிறார். ரிமெம்பர், எல்லாத்தையும் நினைவு கூறுங்க. ஒவ்வொரு இக்கட்டான சூழ்நிலையில கர்த்தர் எப்படி இறங்கினார், கர்த்தர் எப்படி அற்புதத்தை செய்தார். Tell someone, எனக்கு இப்படி இருந்துச்சுங்க, கர்த்தர் அற்புதத்தை செய்தார். நான் இப்படி இருந்தாங்க, கர்த்தர் எனக்கு அற்புதத்தை செய்தார். நமக்கு செல்ஃப் பிட்டி ரொம்ப ஆசை. மத்தம் ஐயோ ஆமாவான்னு சொல்லு கேட்கறதுல ரொம்ப சந்தோஷம். ஏதோ நம்ம சாதிச்சிட்டோம் நினைக்கிறோம். நோ, உங்க பிரச்சனைய பெருசா சொல்லாதீங்க. பிரச்சனை ஆமா இல்லைன்னு சொல்லல, பிரச்சனை சொல்லாதீங்க. அந்த பிரச்சனை நடுவுல தேவன் இருக்கிறது அவங்களுக்கு சொல்லுங்க. அப்பதான் அவங்க மண்டையில போகும். நடந்துச்சுங்க, ஆனா கர்த்தர் கூட இருந்து எனக்கு காப்பாத்தினாருங்க. நடந்துச்சுங்க, கர்த்தர் கூட இருந்து எனக்கு உதவி செய்தாருங்க. நடந்துச்சுங்க, ஆனா கர்த்தர் என் நடுவுல இருந்தாருங்க. அதை சொல்லக்கூடிய தைரியம் வரணும். That is called faith. If you are in the midst of a troublesome situation, you are not there as a அங்க பராக்கு பார்க்கிறதுக்கு அல்ல, அதை பார்த்து ஐயோன்னு சொல்றதுக்கு அல்ல. அந்த சூழ்நிலையை மாற்றுகிற வல்லமையோட தான் கர்த்தர் உங்களை நிறுத்தி இருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. தாவீது சொல்லும் போது அவர் தேவன் அங்க அன்னைக்கு கூட இருந்தார். அன்னைக்கு என்ன தப்பு வச்சார், இன்னைக்கு என்ன தப்பு வைக்க, இன்னைக்கு என்ன கொண்ட அற்புதத்தை செய்வார். சிங்கத்தையும் கரடியும் கொன்ற நான், அன்னைக்கு அவருடைய பராக்கிரமத்தினால கொன்ற நான், இன்னைக்கு இந்த பெலிஸ்தனை நான் கொண்டு போட முடியும். எவ்ரி டைம் நீங்க ஒரு சூழ்நிலை மத்தியில இருக்கிறீங்கன்னா ஒரு காரியம் தெரிஞ்சுக்கங்க, your faith is under testing. உங்க விசுவாசம் சோதிக்கப்படுகிறது என்பதை மறந்து விடாதீங்க. ஒன்னு பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 5ஆம் வசனத்துல இருந்து படிக்கிறோம் பாருங்க. அஞ்சாம் வசனம், 6ஆம் வசனம், 7ஆம் வசனம் பாருங்க. கடைசி காலத்தில் வெளிப்பட்ட ஆயத்தப்பட்டு இருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினால காக்கப்பட்டு இருக்கிற உங்களுக்கு, ஹலோ பிரைஸ் தி லார்ட், என்ன சொல்றாருங்க? தேவனுடைய பலத்தினால காக்கப்பட்டு இருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டு இருக்கிறது. இதனால நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளால் துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினினால சோதிக்கப்படும் அதை பார்க்கலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். தொடர்ந்து 8-9 படிச்சுங்க. விசுவாசத்தின் அவர் சொல்றார் பலனாகி ஆத்தும ரட்சிப்பை களி கூறுவீங்க. உங்க விசுவாசம் விலையேற பெற்றதா இருக்கிற விசுவாசம்.
படிக்க 5ல இருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் படிங்க, 9ஆம் வசனம் வரைக்கும் படிச்சு பாருங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல. ஹல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கங்க, மனுஷருடைய வழி ஒண்ணும் உதவாது. அடுத்த வசனம் பாருங்க. சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்து வெண்கலமான ஒரு சீராவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீதின் வஸ்திரங்கள் மேல் கட்டி கொண்டு, அதனால அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டி கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாதபடியில் நடந்து பார்த்தான். அப்பொழுது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டு கொண்டு போக கூடாது, இந்த அபியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைத்து போட்டு. மனுஷனுடைய ஆலோசனை நிறைய வரோங்க. மனுஷன் ஆலோசனை நிக்காது, தெரிஞ்சுக்கங்க. Trust God, believe God, don't take the unnecessary counsel. உலகத்துல இருக்கிறவங்க சொல்றதெல்லாம் ஏத்துக்காதீங்க. விசுவாசியா அந்த வார்த்தை பேசினா என்னன்னா எதை நம்புவீங்க? சவுல் என்ன பண்றாங்க? அவன் எதையாச்சும் பண்ணணும், மேஜிக் பண்ண. அவன் வெளியே, தாவீது உள்ள மகிமையா இருந்தான். சவுல் வெளியே பாக்குறான், பெலிஸ்தனை பாக்குறான், கோலியாத்த பாக்குறான். தாவீதுக்கு என்ன பண்றாங்க? அவுட்வர்டா ஒரு டெக்கரேஷன் பண்றான். இன்னைக்கு நிறைய பேர் அவுட்வர்ட் டெக்கரேஷன்ல தான் இருக்கிறோம், நாட் இன்வர்ட்ல வல்லமை கிடையாது. ஒரு பாடல் இருக்கும், உனக்குள்ள இருக்கின்ற என்னேசு என்றும் பெரியவர். எவ்வளவு பேருக்கு தெரியும் உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர்னு? வெளியே இல்ல, மகிமையின் பொக்கிஷம் உள்ளதா இருக்கிறது. இந்த மண்பாண்டத்துக்குள்ள வச்சிருக்கிறாராம் பொக்கிஷம். 1 கொரிந்தியர் 4 2 கொரிந்தியர் 4 அதிகாரத்தில் எழுதப்பட்டு இருக்கும். சவுல் பாருங்க, அவன் போடுறான், பாக்குறதுக்கு எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனா சவுலுக்கு தாவீதுக்கு செட் ஆகல, எல்லாத்தையும் கழிச்சு போட்டுறான். அவன் சொல்றான், இதெல்லாம் எனக்கு ஒத்து வராது. என்கிட்ட இருக்கிற பயங்கரமான காரியம் எனக்குள்ள இருக்குதுங்க, ஆவின் பட்டை எனக்குள்ள இருக்குதுங்க. நான் ஏற்கனவே என்ன பண்ண இருக்கிறேன்? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து எழுதப்பட்ட அத்தனை தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நான் தரித்து கொண்டிருக்க. அந்த உலக பிரகாரமான சர்வாயுத வர்க்கம் எனக்கு உதவி செய்யாது. He wore it upon by faith. இன்னைக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கன்னு சொல்லுது. எப்படி தரித்து கொள்ள போகிற? faith. 40ஆம் வசனத்துல பாருங்க, அதெல்லாம் களைத்து போட்டு தன் தடியில கையை பிடித்து கொண்டு, தன் தடியை கையில பிடித்து கொண்டு, ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லை தெரிந்து கொண்டு அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பையில போட்டு தன் கவனை தன் கையில பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையில போனான். எங்க போனாங்க? பெலிஸ்தன் வரதுக்கு முன்னாடி இவன் போயிட்டாங்க பேட்டில் ஃபீல்டுக்கு. பைபிள் சொல்லுது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவங்க உங்களை விட்டு ஓடி போவான். அதுக்கு முன்னாடி ஹம்பிள் yourself, தாழ்மைப்படுங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. humble before yourself before God and resist the devil. கோலியாத்துக்கு முன்னாடி நிற்கும் போது கூட தாவீதுடைய he never doubted his God, the power of God. நமக்கு அந்த சூழ்நிலை பார்த்த உடனே உள்ள நடுக்க வந்துடும். நான் ஜெபம் பண்ண நடக்குமா? அற்புதம் நடக்குமா? அங்கே 1008 சந்தேகத்தோட ஜெபம் பண்ணீங்கன்னா எங்க அற்புதம் நடக்கும்? கோலியாத் தாவீதை பார்த்து கேலியும் கிண்டலும் பண்ணுவான். தாவீது என்ன பண்றாங்க? 45 அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டையோடும் கேடகத்தோடும் என்னிடத்துல வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் உன்னிடத்துல வருகிறேன். அவன் சொல்றான், நீ என்னப்பா, நீ ஈட்டியோட பட்டயத்தோட வர?
சவுல் எனக்கு உடுவித்து அதை கழிச்சு போட்டதான் நான் வந்திருக்கிறேன். I don't come, I don't wear these. Hallelujah. தற்காத்து கொள்ளுகிறதுக்காக இல்ல. I come with the power of God. அவன் சொல்றான், நீ நிந்திச்சியே அந்த இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்திலே நான் வருகிறேன். I come in the name of the Lord of hosts. and பிதாவாகிய தேவன் நமக்கு என்ன பண்ண இருக்கிறாங்க? இயேசுடைய நாமத்தையே நமக்கு கொடுத்து இருக்கிறார். பட் we don't use it. நம்ம பயத்துல தான் அந்த நாமத்தை பயன்படுத்துறோம். we don't use it by faith. அதனாலதான் அற்புதம் நடக்கிறது இல்லை. இயேசுவின் நாமத்தினால பிசாசு துரத்துக்கும் பயந்து அந்த நாமத்தை பயத்துல சொல்லும், விசுவாசத்துல வராது. எவ்வளவு பெரிய நாமங்க அந்த இயேசுவின் நாமம். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழாவுடைய முழங்கால் யாவும் முடங்கவும் நாவுகள் யாவும் இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கை பண்ணும்படியாக அவருக்கு எல்லா நாமத்திலும் மேலான நாமத்தை தந்தருளி இருக்கிறார். அந்த நாமத்தை ஒவ்வொரு முறை உங்க வாயிலிருந்து இயேசுங்கிற வரும்போது you should know that it's the all powerful name. அது டைட்டில் டீடுங்க. It's a title deed God has given you to win every battle. கர்த்தரின் நாமத்தை, சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிற இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுக்கிறது. நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கு பூமியின் காட்டு மிருகங்கள் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒரு உருண்டை என்று போலகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். இன்னைக்கு நீங்களும் நான் அதை கேட்கறதுக்கு காரணம்னா, இன்னைக்கு தாவீது சொல்ல உலகத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரிய வரும். இன்னைக்கு உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது, எனக்கும் தெரிந்திருக்க கடவுது. There is a God who seated வானத்துல மகிமையின் சிங்காசனத்துல விற்று இருக்கிறார். மரித்து உயிரோடு எழுந்தவர் இருக்கிறாரு. கர்த்தர் பட்டையிடாத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்றது ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். என்ன சொல்றாங்க? எங்க கன்க்ளூஷன்? யுத்தம் கர்த்தருடையதுங்க. நான் I'm just a handmaiden in the mighty hand of God. கர்த்தருடைய கரத்துல நான் எப்படி இருக்கிறேங்க? I'm just ஒரு handmaiden. மரியாள் சொல்லுவாங்க, I'm a handmaiden in the mighty hand of God. நான் வேற ஒண்ணு இல்லைங்க. I'm not special, but I'm in the hand of God. மரியாளுடைய பதில் என்னங்க? இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. நான் ஆண்டவருடைய அடிமை. So she used the title name of God, Jesus, Yeshua. அவர் ரைட்டா சொல்றா, நான் ஆண்டவருடைய அடிமை. தாவீது சொல்றான், நான் கர்த்தருடைய அடிமை, யுத்தம் அவருடையது. He will take care. If you are listening to this sermon, it means God has already prepared. உங்களை ஆயத்த பண்ணி இருக்கிறாரு. உங்களை ஒரு சூழ்நிலை மத்தியில கர்த்தர் வச்சிருப்பாரு, இல்ல வைக்க போகிறாரு. அந்த நேரத்துல உங்க விசுவாசம் எழும்ப வைப்பாரு. அற்புதத்தின் மகிமையை உங்க மாம்ச கண்கள், உங்க சொந்த கண்கள்ல பார்க்க வைப்பாரு.